எல்லாருக்கும் அனுகூலமாக இருப்பார். அவர் இதை பற்றி இந்த ட்ரேடில் நடக்கிற விஷயங்களை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார். நன்றி. ஓகே சொல்லுங்கள். இது இலங்கை சிந்தனை குவியம் வாசகர் பேச நான் கல்லூரி படித்த காலத்தில் எனக்கு நவீன இலக்கிய பற்றி பரீட்சையாளர் தான் இந்த இலக்கிய சிந்தனை கொடுத்தாங்கன்னா நிறைய புத்தகங்கள் எங்கள் 30 இயர்ஸ் இப்போ சிசு செல்லப்பா காமாசு போன்றவர்கள் நேராக பேச கேட்டிருக்கேன். இந்த மாதிரி இலக்கிய எனக்கு இப்போ 30 இயர்ஸ் இந்த சிறுபத்திரிகை நீண்ட தொடர்பு இருக்கு. 30 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி இலக்கிய சிந்தனை பேசுறீங்க. அது ஒரே ஆச்சரியமா இருந்தது, ஒரே சந்தோஷமா இருந்தது. இலக்கிய சிந்தனை கூட்டத்தில் எனக்கு பேச போடுறது மிகுந்த சந்தோஷமா இருக்கு. ஒரு இலக்கிய வாசகன் என்று சொல்லிக் கொடுக்குறதுல எனக்கு ஒரு பெருமை உண்டு. நான் இங்கே பேச வந்தது நவீன இலக்கியத்தை பற்றிய ஒரு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் இருக்கிற ஒரு நவீன தொழில்நுட்பத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன். அச்சுத்தொழில் அப்படின்றது வந்து 600-700 வருஷம் வரலாறு இருக்கு. அச்சுத்தொழில் இந்த 600-700 வருஷத்துல நிறைய மாற்றங்களை சந்திச்சுட்டு வந்து சேஞ்சிங். நம்மளுடைய வரலாற்றில் நவீன வாழ்க்கையை பாதிச்சதில் அச்சுத்தொழிலுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. நம்மளுடைய வரலாற்றையே அச்சுத்தொழிலுக்கு முன் அச்சுத்தொழிலுக்கு பின்னு நம்ம பிரிச்சு பேசுற அளவுக்கு அச்சுத்தொழில் வந்து நவீன வாழ்க்கையை டைரக்டா நம்ம பாதிச்சு நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாத்தினதுல அச்சுத்தொழிலுக்கு ஒரு பெரிய பங்கு. இப்போ நம்மளுடைய காலத்திலே ட்ரெட்மில் லெட்டர் பிரஸ்லாம் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். கடுமையான அதை பற்றி அதை அச்சு போக்குறது டைப் செட் பண்ணுறது. இப்போ அசோகமித்திரனுடைய இரங்கல் நடந்த போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு முக்கியமாக அசோகமித்திரனுடைய எப்படி கணையாடி நடத்துறாரு, இப்படி கணையாடி வந்து அவர் கஷ்டப்பட்டு நான் லெட்டர் பிரஸ்லேயே கணையாடி அதை அச்சு கோத்து அதை கம்போஸ் பண்ணி அதில் வந்து கரெக்ஷன் பண்ணி ரிவ்யூ பண்ணி அது எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டார். ஒவ்வொரு இஷ்யூ மாதாந்திர இஷ்யூ ஆனாலும் எவ்வளோ லேபர் அதில் அவர் போட்டாருன்னு கஷ்டங்கள்லாம் பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு. கம்ப்யூட்டர் டைப் செட்டிங், அப்புறம் டிடிபின்னு சொல்லி டெஸ்க்டாப் பப்ளிஷிங் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நவீனமாயிட்டே வருது, காலங்காலமாக நவீனமாயிட்டே வருது. இப்போ ப்ரெசண்டாக இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து பெரும்பாலும் நம்ம படிக்கிற பத்திரிகைகள், நம்ம படிக்கிற எல்லா விஷயங்களும் வந்து எல்லா புத்தகங்களும் ஆஃப்செட் பிரிண்டிங், பெரும்பாலான ஆஃப்செட் பிரிண்டிங்கிற டெக்னாலஜி மூலமாக தான் அதை பிரிண்ட் பண்ணாங்க. வாட் இஸ் ஆஃப்செட் பிரிண்டிங்? ஆஃப்செட் பிரிண்டிங்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு இப்போ வந்து இன்னைக்கு வந்து ட்ரிப்ளிகேட்ல பார்த்தீங்கன்னா 100% ஆஃப்செட் பிரிண்டிங். சிவகாசியில் ஊரே வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் இந்தியாவுக்கே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா அதில் வந்து அதுதான் மேஜராக நடக்கிற ஒரு பிரிண்டிங். அது வந்து பிளேட் மேக்கிங் இல்லை நெகட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட். அது மூலமாக பிரிண்ட் பண்ணணும்னா நீங்கள் பிளேட் மேக் பண்ணணும், இல்லை நெகட்டிவ் டெவலப்மெண்ட் பண்ணணும். இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கிறதுனால ஒரு புத்தகத்தை தயாரிக்கும் போது இந்த புத்தகத்தை மினிமமாக ஒரு 1000 காப்பி அடிக்கணும், 700 காப்பி அடிக்கணும், 800 காப்பி அடிக்கணும். அது ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒரு பெரிய முதலீடு போட்டு தான் ஒரு புத்தகத்தை ஆஃப்செட். ஆனால் அந்த புத்தகத்தோட விலை கம்மியாக கூட இருக்கும், 40 ரூபா கூட இருக்கும் தயாரிப்பு சார். ஆனால் 1000 காப்பி அடிக்கணும். 1000 காப்பி அடிக்கும்போது 40,000 ரூபாய் ஆகிடும். இப்போ ஒரு சப்போஸ் இது வந்து வெகுஜன பத்திரிகைகளோ வெகுஜன புத்தகங்களோ அதுக்கு பிரச்சனை கிடையாது. அதோட விற்பனை வந்து 1000-2000 பிரச்சனையே கிடையாது, அவங்க அடிப்பாங்க விற்பாங்க. ஆனால் இந்த சிறுபத்திரிகை கான்டெக்ட்ல என்ன ஆகுதுன்னா, சிறுபத்திரிகையோட ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறதுனால சிறுபத்திரிகையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்கே வந்து வாசக பறக்கும். இந்த வாசக பறக்குன்றது எப்பவுமே மிக மிக குறுகிய வாசக பறப்பதான் இந்த எழுத்துத்துறை நடந்துட்டு இருக்கு. இப்போ கேரளா மாதிரியான மற்ற மாநிலங்களில் இந்த சீரியஸ் லிட்ரேச்சர் வந்து அதிகமாக படிக்கிற இருக்கிற சூழல்லாம் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு சூழல இப்போ காணாசு இலக்கிய ரதம் பத்திரிகை நடத்தும் போது அவர் ஒரு கணக்கு சொல்லுவார். சீரியஸ் லிட்ரேச்சர் தமிழ்நாட்டில் படிக்கிற மொத்தம் 2000 பேர் கணக்கு சொல்லுவார். காணாசு சொல்லி 30 வருஷம் கழிச்சு பார்த்தா அது 5000 தொட்டுக்குமான்றது சந்தேகம் தான். டேட்டா என்கிட்ட இல்லை. பட் அந்த வாசக பரப்புன்ற சீரியஸ் லிட்ரேச்சர் வாசக பரப்பு ஆறுதே. சப்போஸ் இன்னைக்கு ஒரு 1000 பிரதி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல நாவல் சீரியஸ் நாவல் அடிக்கிறாங்க, விற்கிறதுக்கு வந்து அடிக்கிறாங்க. ஒரு பதிப்பு வாங்கிட்டு ஒரு இண்டிவிஜுவல் அடிக்கிறாங்கன்னா அது விற்கிறதுக்கு 5 வருஷம் கூட அதை ரெக்கவர், அந்த காஸ்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆகிடும்.
எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சிறுபத்திரிகையிலையும் இந்த மாதிரி நவீன இலக்கியத்தோட தொடர்பு உள்ளவங்க எல்லாரும் அது எழுத்தாளராக இருந்தாலும் சரி, வாசகனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நம்மளும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், நம்மளும் இதை வந்து அடிக்கலாம் அப்படின்லாம் முன் வருவாங்க. அப்படி முன் வருவாங்க இது மாதிரி 40,000 50,000 செலவு பண்ணிட்டு கடைசியில் அதை விற்க முடியாம பரங்களை வச்சு கரையானை வச்சு அது மாதிரி ஒரு நஷ்டப்பட்டு ஒரு கசப்பான அனுபவம் அவங்களுக்கு வரும். இந்த கசப்பான அனுபவம் வரும்போது அவங்க அதாவது இலக்கியமே கசப்பான இலக்கியத்தை விட்டே போயிடுவாங்க. அதாவது இப்படி ஒரு முயற்சி பண்ணி அந்த முயற்சியில சிறுபத்திரிக்கை ஆரம்பிச்சு கடைசியில் அந்த ஏன் கசப்பு வருதுன்னா இந்த கண்டிஷன், இந்த ஆப்செட்டுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் என்னன்னா 1000 பிரதி அடிச்சாதான் பண்ண முடியும். கண்டிஷன் அதிக ஒரு பொருளாதார சுமை இருக்கு. அந்த ஒரு சுமை இருக்கு. ஸோ இதனால வந்து சிறுபத்திரிகைகள் நிறைய சிறுபத்திரிகைலாம் நின்று போயிருக்கு. நிறைய பேர் பதிப்பகத்தை விட்டு வெளியில போயிருக்காங்க. நிறைய இண்டிவிஜுவல் எஃபோர்ட் எல்லாம் நின்று போயிருக்கு. இது காரணமே இந்த 1000 பிரதி அடிக்கணும், அதிக பொருளாதாரம் இது இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வெளில கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு கருத்து, அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா. ஆனா இன்னைக்கு அதுக்கு ஒரு மாற்று, அந்த மாற்றை பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு டிஜிட்டல் பிரிண்டிங், பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்னு. டிஜிட்டல் பிரிண்டிங், டிஜிட்டல்ன்ற வார்த்தை ஒரு பெரிய பஸ்வேர்ட். டிஜிட்டல் பேனர், டிஜிட்டல் சினிமா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினிமா வந்து அதை வந்து செல்லுலாய்டில் வந்து ராஸ்டாக்னு ஒரு பர்டிகுலர் வாங்கி அதை ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் நெகட்டிவ் டெவலப் பண்ணி அப்புறம் பிரிண்ட் இது மாதிரி நிறைய ஃபிக்ஸ்டு காஸ்ட் அதில் இருந்தால் நிறைய பொருளாதாரத்தில் இருந்தாலும் சினிமா எடுக்க முடியும்ன்ற ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. இன்னைக்கு வந்து சினிமா வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் சினிமான்னு ஒன்று. டிஜிட்டல் சினிமாவில் வந்து 2 லட்சம் 3 லட்சம் கேமரா இருந்தால் யாருமே எடுக்க முடியாது. ராஸ்டாக் நிறைய அந்த மாதிரியான. ஆனால் செல்லுலாக எடுக்கிற எல்லா விதமான தொழில்நுட்ப அட்வான்டேஜும் அதில் இருக்கு. அந்த டிஜிட்டல் சினிமா இருக்கு. இன்னைக்கு காக்கா முட்டைன்னு ஒரு படம் ரொம்ப பிரபலமாக ஓடி எல்லாரும் முழுக்க டிஜிட்டல் சினிமாவில் எடுக்கப்பட்ட படம். டிஜிட்டல் சினிமான்னு ஒன்று வரலன்னா காக்கா முட்டைன்னு ஒரு படம் சாத்தியம். இன்னைக்கு வந்து பல எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சினிமாவில் சாத்தியம். ஆர்ட் ஃபிலிம்னா அந்த காலத்துல இருந்து ஆர்ட் ஃபிலிம்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஃபிலிம் சொசைட்டிலாம் படம் பார்ப்போம். ஆனால் தமிழ்லாம் ஆர்ட் ஃபிலிம்லாம் வராது. காரணம் வந்து நம்மளால அந்த பொருளாதாரத்தை, நம்மளுக்கு அந்த ஆடியன்ஸ் இல்லாதனால, நம்மளுக்கு அந்த பொருளாதாரம் இல்லாதனால அப்படிலாம் எடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் சினிமா அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு. இன்னைக்கு யாரும் ஆர்ட் ஃபிலிம் எடுக்கலாம். இன்னைக்கு யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டிஜிட்டல்ல எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. பல எழுத்தாளர் பத்தின டாக்குமெண்ட்ரிஸ் எது வேணா நீங்க வந்து ஒரு கேமரா வச்சு எடுத்து அந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆடியோ குவாலிட்டி சரி, வீடியோ குவாலிட்டி சரி, அவ்வளோ நுட்பமா இருக்கும். அந்த டெக்னாலஜி ஆன்டியா இருக்கு. அதுல இருந்து அந்த பொருளாதார சுமை நீங்க வந்து கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் அதுல பண்ண முடியும். ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகி இன்னைக்கு நான் எங்க காலத்துல எங்களால் பண்ண முடியாத விஷயம்லாம் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் வந்து கண்ணா அப்படின்னா வந்து பண்றாங்க. யூடியூப் பார்த்தா நிறைய விஷயம் யூடியூப்ல இருக்கு. அது காரணம் வந்து இப்போ சினிமாலையும் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு, டாக்குமெண்ட்ரி இருக்கு, எல்லாமே இருக்கு. காரணம் வந்து இந்த டிஜிட்டல் கேமரா வந்ததுனாலையும் டிஜிட்டல் சினிமா வந்ததுனாலையும். ஸோ இந்த டிஜிட்டல்ன்றது வந்து அதை வந்து எளிமைப்படுத்திருக்கு, டெமோக்ரட்டைஸ் பண்ணிருக்கு. அந்த டெமோக்ரட்டைஸ் பண்ணும்போது எல்லாரும் பண்ண முடியுன்ற அந்த ஆப்ஷனை அது உருவாக்கிருக்கு. அதுல இருக்கிற பொருளாதார சுமை அதுல இருந்து நீங்கி அதனால அது வந்து இன்னும் அதனுடைய கிரியேட்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் நிறைய கிரியேட்டிவிட்டி வந்து அது இன்னும் இதுவாக வைட் ஓப்பனாக அதை வந்து வைட் ஓப்பன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி டிஜிட்டல் பிரிண்டிங். டிஜிட்டல் பிரிண்டிங்ல என்ன விஷயம்னா இந்த கிளச்சஸ், நான் இதுக்கு முன்னாடி ஆஃப்செட் பிரிண்டிங்ல சொன்னேன் 1000 பிரதி அடிக்கணும் அந்த மாதிரியான கண்டிஷன் வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் கிடையாது. இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் வந்து என்னன்னா 10 பிரதி கூட அடிக்கலாம், 2 பிரதி கூட அடிக்கலாம், ஒரு பிரதி கூட அடிக்கலாம். அந்த ஒரு பிரதியோட காஸ்ட்டும் ஒரு 40 ரூபா 50 ரூபா தான் அந்த பிரதி அடிக்கணும். 50 பிரதி அடிச்சாலும் அதே காஸ்ட் தான். ஸோ 100 பிரதி அடிக்கும் போது ஒரு பிரதி அடிக்கிறதுக்கு நமக்கு 40 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 பிரதி அடிக்கும் போது 200 ரூபாய் அந்த 5 பிரதி அடிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்ததுனால இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஈஸியா ஒரு புத்தகத்தை அடிக்கலாம். அந்த புத்தகம் அதே தரத்தோட ஆப்ஷன் தரத்தோடய இது அடிக்க முடியும்ன்ற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் அப் ஆகும். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு நவீன டிஜிட்டல் சினிமாவில் வந்து அந்த மாதிரி ஒரு ஓப்பன் அப் ஆகும்போது புத்தகம் பிரிண்ட் பண்றதுலேயே இப்படி ஓப்பன் அப் ஆகிருக்கு. இது ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப செல்ஃப் பப்ளிஷிங். இது மூலமா செல்ஃப் பப்ளிஷிங்ன்ற ஒரு விஷயம் வந்து இண்டிவிஜுவலாகவே நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். ஒரு பதிப்பகத்தோட கிளச்சஸ்ல போய் நம்ம மாட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு திறப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன இது டிஜிட்டல் பிரிண்டிங்னா என்ன, வாட் இஸ் அந்த டெக்னாலஜி என்ன அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும். டிஜிட்டல் டெக்னாலஜின்றது வந்து இப்போ ஆஃப்செட்ல நான் சொன்னேன் பிளேட் மேக்கிங், நெகட்டிவ் டெவலப்மெண்ட், இந்த டைரக்ட் பிரிண்டிங், அதாவது பிடிஎஃப்லேருந்து அப்படியே டைரக்டாக பிரிண்ட் ஆகும். நம்ம ஆஃபீஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம், இவங்க வீடுலாம் கூட வந்து லேசர் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. அதே லேசர்
பேஜ் பர் மினிட் 100 பேஜ் பர் மினிட்ல அது பிரிண்ட் ஆகும். இந்த 100 பேஜ் பர் பிரிண்ட்ன்றது வந்து இது பிரிண்ட் பண்ணுறதுனால அதில் வந்து இந்த புத்தகத்தை டெய்லி பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து புத்தகம் தயாரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மிஷின் கிடையாது. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டில் ஒரு தேவை வந்து வேரியபிள் பிரிண்டிங் அப்படின்னு ஒரு தேவை வருது. இப்போ வேரியபிள் பிரிண்டிங்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு டெலிஃபோன் பில், இப்போ பிஎஸ்என்எல், ஏர்செல், ஏர்டெல், இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி, பாலிசிஸ் நடக்கிறது, பேங்கிங் செக்டர்லாம் ஒரே ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். எல்லாமே வேரியபிள் டாக்குமெண்ட் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். 1,00,000 பேருக்கு டெலிஃபோன் பில் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதில் பிடிஎஃப்ல நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா கடன்னு அந்த டெலிஃபோன் பில் எல்லாம் அந்த அந்த வேரியபிள் பிரிண்டர்லேருந்து வெளியில் வரும். ஸோ எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புவாங்க. இந்த மாதிரியான ஒரு தேவைக்கான உருவாக்கப்பட்ட விஷயம் தான் இது. மேஜராக ஜெராக்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு, பெரிய கம்பெனி, யூஎஸ் கம்பெனி, கேனன் ஒரு கம்பெனி இருக்கு, ஜப்பனீஸ் கம்பெனி. அந்த மாதிரி ஒரு 4-5 ரீகோ, இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்த வேரியபிள் பிரிண்டிங், ஹையர் அண்ட் லேசர் பிரிண்டர். அதில் வந்து ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சு. என்னன்னா, இந்த வேரியபிள் பிரிண்டிங் இந்த புத்தகம் அடிக்கலாம், நம்ம வாசிக்கிற அதே தாளை இதில் இது பண்ணலாம், டிஃப்ரெண்ட் சைஸ் பேப்பர் அதில் வைக்கலாம்னு சில மென்பொருள்லாம் வச்சு சில அட்வான்டேஜ் அது கிரியேட் ஆச்சு. இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகுது. டிஸ்பிளே ஒரு 6-7 வருஷமா இருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு 3-4 வருஷமா இருக்கு. ஸோ இதே மிஷினை, இந்த வேரியபிள் பிரிண்டிங்கான மிஷினே இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு ஆப்ஷன் உருவாகும் போது எல்லாரும் பப்ளிஷிங் பண்றவங்களும் இந்த வேரியபிள் பிரிண்டரை வாங்கி இது மூலமா புத்தகங்களை வெளிக்கொண்டு வர. நான் எப்படி இதில் உள்ள வந்தேன்னா, நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் நான் இருக்கேன். நான் வந்து ஜெராக்ஸோட டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணாங்க. நிறைய விஷயம் அப்போ வந்து ஒரு டெண்டர் ஒன்று அப்ளை பண்ணுவோம். ஒரு எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரல் ரோல்ஸ் வாக்காளர் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுற லிஸ்ட் நான் 18 கான்ஸ்டியூன்சிக்கு எனக்கு அவார்ட் ஆச்சு. அது வந்து ஒரு 1 கோடி வாக்காளர் இருப்பாங்க. அந்த 1 கோடி வாக்காளருடைய டீட்டெயில்ஸ் வந்து வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி பிடிஎஃப் வச்சு எடுக்கும்போது அது மாதிரி 18 மிஷின் வாங்கி இதை பிரிண்ட் பண்ணி அது ஒரு குறைந்த கால அளவு தான் கொடுப்பாங்க. எலெக்ஷன் நடக்கும்போது தான் அது நடக்கும். எவ்ரி டைம் அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணி நான் அந்த மிஷின்லாம் வாங்கி அந்த எலெக்ஷனுக்காக சர்வீஸ் கொடுத்துருக்கும் போது ஒரு நாள் என்னோட நண்பர் எழுத்தாளர் ஞானி அவர் ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து இதே மிஷினில் தானே இந்த மாதிரி பிரிண்ட் ஆன் டிமாண்ட் இருக்கு, இதை நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, புக்கெல்லாம் பண்ணலாம்னு இருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல அவர் என்ன சொல்கிறாங்க. அவர்கிட்ட கேட்டு அப்புறம் வித்தின் 3-4 days இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கி ஒரு 4-5 நாளில் நான் ஒரு புக்கை ரெடி பண்ணுறேன் ஆஃபீஸில். அன்னைக்கு நான் அடைஞ்ச சந்தோஷம் ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. அது வந்து நான் அசோகத்தில் படிக்கிறேன், எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே காணாசெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியும், இப்போ இவரோட புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியும்ன்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. அதாவது எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது, நான் செய்கிற விஷயம் ஒன்று இருக்குது. என்னோட பிடிச்ச விஷயமும் எனக்கு செய்கிற விஷயமும் இணைய புள்ளி வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி ஒரு கொடுக்கும்போது ஞானி சொன்னோட வித்தின் அ வீக் ஞானி கொடுக்க காமிச்சார், நான் பண்ணிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து இந்த துறையில் இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட்னா இது இவ்வளோ ஒரு ஆப்ஷனா இது என்ன, வாட் இஸ் அட்வான்டேஜ், இதை வச்சு என்னென்ன பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிறுபத்திரிகைன்ற ஒரு விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் 30 வருஷமா சிறுபத்திரிகையில் இருக்கேன். ஒரு 100 மேகசைனாவது விஷயம் தவிர ஆரம்பிச்சு நின்று போன மேகசைன்ஸ் வந்து நிறைய. காரணமே அதில் இருக்கிற கிளச்சஸ் தான். 1000 பதி அடிக்கணுன்ற கட்டாயத்தில் போவாங்க, ஒரு 3-4 இஷ்யூ கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளாதார சுமை தான் வரவேற்பு கூட இருக்கும். ஆனால் அவங்களால அதை சஸ்டைன் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. 100 பிரதி 200 காப்பீஸே இப்போ எடுத்து ஒரு சிறுபத்திரிகை நடத்த முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து இந்த டெக்னாலஜி. எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஆஃபா டீம் ஒரு மேகசைன், பிரான்ஸில் ஷோபா சக்தி ஒரு ரைட்டர் இருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. இங்கேருந்து நாங்கள் அனுப்புவோம் ஸ்ரீலங்கா. அந்த பத்திரிகை 300 பேர் அடிக்கிறாங்க ஆஃபா டீம். அப்புறம் காட்சி பிள்ளை ஒரு பத்திரிகை, சீரியஸான சினிமா மேகசைன், அது எங்கள் ஆஃபீஸ்லேயே தான் நாங்கள் தயாரிக்கிறது, எங்கள் ஆஃபீஸில் தான் நடத்துவோம். அது 300 பிரதி தான் அடிப்போம். அது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் எங்களால் வந்து அந்த சிறுபத்திரிகை இன்னைக்கு சிறுபத்திரிகை வந்து இன்னைக்கு இது மூலமாக பல விஷயங்கள் தொடர்ந்து நடத்த முடியாத போகாம தொடர்ந்து அதே 300 காப்பி குறைந்த பொருளாதார சுமையோட, அது பொருளாதார சுமையை இல்லைன்னு சொல்லுறேன், குறைந்த சுமையோட பண்ணும்போது அது பெயின் இல்லாமல் தொடர்ச்சியாக நடத்த முடியும்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த அப்புறம் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு கப்பல் வந்தாங்க 1 month முன்னாடி. அவங்க வீட்டில் வந்து ஒரு பாட்டி, அவங்க வந்து ஒரு ரெசிபிலாம் நிறைய எழுதுவோம், நல்ல சமையல் கலைகள் நிபுணத்துவம் வாங்கிடுவாங்க. அவங்க ரெசிபிலாம் எழுதி வச்சிருக்காங்க. அவங்க 80வது வயசு பிறந்தநாளுக்காக அவங்க ரெசிபிலாம் சேர்த்து டீட்டிங்லாம் பண்ணி ஒரு புக்கை ரெடி
அதை எங்கள் ஆஃபீஸுக்கு 100 காப்பி பண்ணி அந்த 80,000 எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இதனோட செலவு என்னன்னா 3000 ரூபாய் தான் அந்த புக்கு போடுறது. அந்த பாட்டிக்கு என்ன சந்தோஷம் இருப்பாங்க. ஒரு 80,000 போட்ட ரெசிபி எல்லாம் ஒரு புக்கா வளர்ந்துருக்கு. இப்போ உங்க வீட்லயே ஒரு கிரகப்பிரவேசம் நடக்குது, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, இன்னைக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ன்றது ஒரு பெரிய கல்ச்சரா இருக்கு. ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நீங்க பாரதியார் கவிதைகளோ நீங்க பிடிச்ச கவிதைகள் சேர்த்து புத்தகம் எல்லாம் கொடுக்குறது. இந்த மாதிரி யூ கேன் கிரியேட் எவ்ரிதிங் ஆன் அந்த வித்வுட் எனி பிக் hassle. You can bring out a book and then that will become an happiness. that gives them happiness. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குள்ளே ஒரு மேகசைன் அவங்களோட இன்ஃபர்மேஷன் வச்சு கூட பண்ண முடியும். இப்படி இது வந்து ஓப்பன் அப் இதில் என்னன்னா பண்ணலாம் இதுக்குள்ள அப்படின்றது ரொம்ப அதிகமான சாத்தியங்களை உருவாக்கிருக்காங்க. இது பதிப்பதற்கு அப்புறம் அழகிய சிங்கர் ஒரு நாள் என்கிட்ட வந்து ஒரு புக்கு கொடுத்தாரு, குருட்சேத்திரம். குருட்சேத்திரம் என்னன்னா, இந்த குருட்சேத்திரம் என்னன்னா ஒரு 60s வந்து நகுலன் எழுதின நகுலன் தொகுத்த ஒரு இதை ஒரே ஒரு இதை தான் பண்ணாங்க. குருட்சேத்திரத்தை பத்தி எல்லாருக்கும் ஒரு எண்ணம், குருட்சேத்திரத்தில் அது இருக்கு, யாருமே குருட்சேத்திரத்தை பார்த்ததே கிடையாது. சுஜாதா ஃபேமஸ் ஷார்ட் ஸ்டோரி தனிமை கொண்டு வந்தது, அதெல்லாம் அது பின்னாடி பல தொகுப்புல வந்தது. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து குருட்சேத்திரத்தில் வந்து சொல்லுவாங்க. மௌனி அது ஒரு கதை எழுதிக்கிறாங்க. ஆனால் யாருமே குருட்சேத்திரத்தை பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த டெக்னாலஜியில் அதை ஸ்கேன் பண்ணி அதே குருட்சேத்திரத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி இன்னைக்கு குருட்சேத்திரம் இஸ் பிசிக்கலி அவைலபிள். யார் வேணா போய் குருட்சேத்திரம் இன்னைக்கு வந்து இப்போ எல்லா பதிப்பு துறையில் போனீங்கன்னாலும் ஒரு விஷயம் என்னன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன் இந்த அவுட் ஆஃப் ஸ்டாக் வருதுன்னா, இப்போ வந்து ஒரு 1000 வாணிஜி பதிப்பகம் பெரிய பதிப்பகம் போனால் அவங்களாம் அவங்க 1000 டைட்டில் போட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு பதிப்பகத்துக்கு இம்பாசிபிள் டு கீப் 1000 பிரதிகளையும் ப்ரிசர்வ் பண்ணுறது. ஏன்னா திருப்பி 1000 பண்ண முடியாது. அப்போ எல்லாரும் அவுட் ஆஃப் பிரிண்ட்னு சொல்லி கை விடுவாங்க. ஏன்னா அதுக்கு டிமாண்ட் ரொம்ப கம்மி சார், திருப்பிலாம் போட முடியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. அந்த புத்தகத்தை ஸ்கேன் பண்ணி 10 காப்பி வச்சு எல்லாத்தையுமே அவுட் ஆஃப் பிரிண்ட் கான்செப்ட் இதில் ஸ்கேன் பண்ணி ட்ராப்பிங் இருக்கு. அப்படியே பண்ணால் அதே புத்தகம் திருப்பி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணதே தெரியாது. அது வந்து ஸ்கேன் பண்ணி தான் வந்துருக்கு. அந்த அளவுக்கு ஸ்கேனிங் வந்து டெக்னாலஜி இருக்கு. இந்த ஸ்கேனிங்கும் இந்த பிரிண்டிங்கும் சேரும்போது பழைய பிரதிகள் ஏதாவது ஒரு 3 செஞ்சுரியில் போட்ட புத்தகம் இன்னைக்கு வந்து பழைய பிரதிகள்லாம் கூட இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி நம்மளால பண்ண முடியும்ன்ற ஒரு சாத்தியத்தை. இப்போ வந்து சுப்பிரமணியத்தோட இதயநாதன் நாவல் சொல்லுவோம். இதயநாதன் நாவல் வந்து மோகமுள்ளுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு ஒரு இசை கலைஞர் பார்த்தீங்கன்னா யாருமே இதயநாதன் பற்றி சொல்லுவாங்க. ஆனால் யாருமே இதயநாதன் கையில் கிடைக்காது. இன்னைக்கு வந்து இதயநாதன் அவைலபிள், ரைட் நோட்ஸ் அவைலபிள் பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் பிரிண்டிங். அது இருந்ததுனால அதை ரீபிரிண்ட் இதயநாதனுக்கு அவ்வளோ பெரிய பர்ச்சேஸ் கிடைக்காது. மேபி 20 பேர் அது மேலே ஆசைப்படுறோம், 30 பேர். அந்த 30 பேருக்கும் ஒரு 30 பேர் தான் அதுக்கு ஆடியன்ஸை 30 பிரதிகள் போடுறாங்க. சமயத்தில் நகுலனோட ஒரு இன்டர்வியூ ரொம்ப பழைய இன்டர்வியூ படிச்சேன். அந்த இன்டர்வியூ என்னன்னா, நகுலன் வந்து ஒரு புக்கு கவிதை தொகுப்பு ஏதோ ஒரு போடுறாரு. அதில் வந்து அவர் சொல்றாரு எத்தனை பிரதிகள் அடிக்கலாம் அப்படின்னு. அவர் வந்து ரொம்ப கிண்டலாக சொல்றாரு 32 பிரதிகள் தான் அடிக்கிறாங்க. 31 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 31 ஃப்ரெண்ட்ஸுக்கு 31 பிரதி அனுப்பேன், எனக்கு ஒரு பிரதி. ஆனா நகுலன் வந்து ஜோக்கா சொல்றாரு, அதாவது இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு இந்த சமூகத்தை சாடுறாரு. ஆனா நகுலனோட 32 பிரதிங்கிறது நீங்க சாத்தியம். 32 பிரதி மட்டும் அடிச்சு ஒரு வெளிப்படணும் அப்படின்றது வந்து நீங்க சாத்தியமா. போர்வியோட ஒரு ஃபேமஸ் கதவு ஜான் லூயி போர்வேஸ் லாட்டின் அமெரிக்கன் லிட்டரேரியன் கதவு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு காலேஜ்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி 26 பிரதிகளே வச்சு ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் வந்து போடுறாரு, வெளியிடுறாரு. அவரு எங்கேயோ போய் கொடுத்துறாரு. கோர்ட்டுக்கு போய் சட்டப்பாயக்கெல்லாம் கூட கோர்ட்ல வச்சுறாரு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அவர் கூட காலேஜ் போயிடுறாரு. எந்த காலேஜ் முடியும் போது அவர் உலகத்தோட மிக முக்கியமான லிட்டரேரியன் இந்த 26 பிரதிகள் அது வந்து ஒரு பெரிய லிட்டரரி ஒர்க்கா மெச்சப்பட்டு அது. ஆனா இப்போ ஏன் 26 பிரதிகள் அது மெச்சப்படுதுன்னா, இந்த குறைந்த காப்பி போடுறதுனால ஏதோ இலக்கிய அந்தஸ்து கிடைக்காதுன்னு கிடையாது. இவன் 10 காப்பி கூட இலக்கிய அந்தஸ்து கிடைக்கும். பிரதிகளுடைய எண்ணிக்கை வந்து இலக்கிய அந்தஸ்தை உருவாக்காது. நகுலனோட 32 பிரதிகள் கூட இலக்கிய அந்தஸ்தை தொட முடியும். போர்வியோட 26 பிரதி. ஸோ பிரதிகளுடைய எண்ணிக்கையினால ஏதோ இலக்கிய அந்தஸ்தே கிடைக்காது. இலக்கியம் அந்த இலக்கியத்துடைய அதை எவ்வளவு டென்ஸா நம்ம எழுதணுன்றது எவ்வளவு
இதுதான் என்னுடைய ஆப்ஷன்ஸ். அப்புறம் உங்களுடைய தரம் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். வாட் இஸ் என்ன தரத்தில் இது வரும் அப்படின்னு சொல்லி நான் ஆக்சுவலாக இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வரலான்னு சார். இல்லை நான் எடுத்துருக்கேன் ஆஃபீஸில் வச்சிருந்தேன். பட் வேற ஏதாவது வழி இல்லை என்ன அது வந்து ஒரு லேமேன் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண மக்கள் ஏதாவது பிரிண்டிங் பற்றி அதிகமாக ஆஃப்செட்டில் அடிக்கிற புக்குக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் பார்க்க முடியாது. சில பேர்லாம் இது வந்து நெகட்டிவ் ஐடியாலாம் இருக்குது. முதல்ல இந்த எழுத்துக்கள் அப்படி அழிஞ்சிடும் 5 வருஷத்துல அப்படியே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி அழியும் கிடையாது. அப்படி அழிகிற டெக்னாலஜி வந்து இது யாருமே ஜெராக்ஸ் மிஷின்ல இருந்து ஜெராக்ஸ்ன்றது ஒரு பிராண்ட். ஏன் ஜெராக்ஸ் காப்பின்னு ஏன் வந்ததுன்னு எனக்கு அந்த ஜெராக்ஸ்ன்ற மிஷின்ல தான் இதை தயாரிக்கிறாங்க. ஜெராக்ஸ்ன்றது ஆக்சுவலாக ஃபோட்டோ காப்பின்றது அதுக்கான டெக்னாலஜி. ஜெராக்ஸ்ன்றது ஒரு கம்பெனி. அந்த ஜெராக்ஸ் கம்பெனி தான் இந்த பிரிண்டிங் மிஷினை வந்து உருவாக்குறாங்க. அந்த ஜெராக்ஸ்ன்றதுனால இதுவும் ஜெராக்ஸ் அப்படின்னு ஜெராக்ஸ் கிடையாது, பிரிண்டிங். இது வந்து அண்டர் 1200 DPI per square inch. ஆஃப்செட் என்ன ஸ்கொயர் இன்ச் DPI பண்றாங்களோ அதே DPI தான் இது பிரிண்ட் ஆகும். இது ஜெராக்ஸ் கிடையாது. ஜெராக்ஸ்ன்றது வேற, பிரிண்டிங்ன்றது வேற. இது பிரிண்டிங். ஆமா அந்த மிஷின் வந்து ஜெராக்ஸ்ன்ற அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றதுனால இது ஜெராக்ஸ் எடுக்கிறாங்கன்னு ஒரு வதந்தி இருக்கு. அப்புறம் இது வந்து ஒரு லேபர்ஸ் பார்த்தா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரியான பேப்பர் பேக்னு சொல்லி அந்த பேப்பர் பேக்ல தான் இது வந்து பைண்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த ரேப்பர்லாம் வந்து 300 GSM தான் இது பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து இதனுடைய தரத்திலையோ இதனுடைய எதுலையோ அந்த ஏஸ்தட்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஒரு புக்கு படிச்சா சந்தோஷம் இருக்கும். அந்த ஏஸ்தட்டிக்ஸ் தான் இது பிரிண்ட் ஆகும். ஸோ எந்த விதத்துலையும் இது வந்து ஒரு குறைந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. இது வந்து சமரசம் கிடையாது. அதாவது நம்ம குறைஞ்சி காப்பி பண்றதுனால சமரசமா இதில் போட்டுருவான் அப்படிலாம் கிடையாது. இதுல வந்து டெக்னாலஜி வைஸோ இந்த தரம் வைஸோ இந்த சமரசம் இல்லாத பிரிண்ட் பண்ண போறது தான் இந்த இது. அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் வரும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சார் இது விஷயம் தெரிஞ்சுன்னா நான் 2 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒன்று பண்ணேன் சார், இப்படிலாம் நஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 1 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன். எல்லாருக்கிட்டையும் ஒரு பதிப்பகம் துறையில் யாரெல்லாம் சீரியஸ் லிட்டரேச்சர் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கதை வந்து ஒரு கசப்பான ஒரு அனுபவம் பதிப்பகம் துறையில் வந்தாலும் பதிப்பு இந்த மாதிரி பிரிண்டிங் நீங்கள் போனீங்கன்னாலே உங்களுக்கு ஆஃப்செட்டில் கூட 10 காரி நம்ம 1000 காப்பி எடுத்து கடைசியில் அதில் வந்து ஒரு டிசாஸ்டர்ஸ் கொடூரமான எண்ணம். ஏன்னா அதுக்கான வாசக பரப்பே இல்லை. ஆனால் அது படிக்கிற ஆளும் கிடையாது. ஸோ யாருக்குமே இது வந்து பதிப்பகமும் தெரியும் விஷயஸான விஷயம். ஆனால் அதை போய் மார்க்கெட்லாம் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் மார்க்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ வசதிகளோ இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு வந்து புக் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எத்தனை புக் ஸ்டோர் இருக்குன்றது இந்த மாதிரி சீரியஸ். அதாவது ஒரு 10 புக் ஸ்டோர் கோயம்புத்தூர்ல விஜயான்னு சொல்லுவாங்க, இப்பதான் 2-3 வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே முன்பின்னு ஒன்று இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த முன்பின்ல தேடி போய் அந்த பற்றி அந்த மாதிரிலாம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானம் வந்து கிடையவே கிடையாது. வந்து புத்தகத்தை நீங்க அச்சடிச்சிருங்க, உங்களை வித்து தரத்துக்கோ வித்து தர மீடியமோ கிடையாது. வந்து எக்ஸிபிஷன் தான் ஒரே மெத்தடா இருக்கு. அந்த எக்ஸிபிஷன் இப்போ அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இடத்துல இல்லை. ஸோ லைப்ரரி ஆர்டரும் கிடையாது. இப்போ 5 வருஷமா லைப்ரரி ஆர்டர் சேர்த்தாங்க. எல்லா கன்ஸ்டன்ஸும் பார்க்கும்போது இந்த மெத்தட்ல ஆல்மோஸ்ட் எல்லாரும் இப்போ காலேஜோடு பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு கிளாசிக்ஸ் தான் கொண்டு வருவாங்க. அம்மா வந்தாங்க இந்த மாதிரியான எல்லா கிளாசிக்ஸ் அவங்க வந்துருக்காங்க. காரணமே எல்லாமே பிரிண்ட் ஆன் டிமாண்ட். எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 காப்பி போட்டு ஆனால் ஃபுல்லாக எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ கிழக்கு பதிப்பகம் தமிழில் பிரபலமாக இருக்காங்க. அவங்க முழுக்க அவுட் அண்ட் அவுட் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் முறையில் தான் அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து thousands ஆஃப் இது வச்சிருக்காங்க, டைட்டில்ஸ் வச்சிருக்காங்க, எல்லாமே ஆக்சஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் தான் சாத்தியமே. அது இது வந்து இது ஜஸ்ட் இந்த சாத்தியத்தை நம்ம எப்படி இண்டிவிஜுவல் எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் என்னோட இதுக்கு கிரியேட்டிவா பயன்படுத்துறதுக்கு செல்ஃப் பப்ளிஷிங். அதாவது நீங்களே ஒரு கவிஞராக இருக்கீங்க, கவிதைலாம் எழுதுறீங்க, நீங்க போய் ஒரு பதிப்பாளரை போய் பார்த்தா அந்த கிளச்சஸ்ல போய் மாட்டாங்க. அவரு சொல்லுவார் நீங்க 5000 ரூபாய் கொண்டு சார் சமாதானம் பண்ணி சொல்லி ஒரு பொருளாதாரமா உங்ககிட்ட ஏதோ சொல்லுவாரு. கடைசியில் பார்த்தா உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அதனால நீங்க அந்த மாதிரி நிறைய கசப்பான அனுபவங்கள் பப்ளிஷர்ஸ் எழுத்தாளர்களுக்கும் இருக்கு. ஆனால் எழுத்தாளர்கள் வந்து பெரிய பிரபலமான எழுத்தாளர்கள்லாம் அவங்க போட்டுருவாங்க, வாயில்கள் போட்டுருவாங்க. ஆனால் சின்ன எழுத்தாளர்கள் நம்ம தான் எல்லாம் முதல்ல வரோம்னா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா யாருடைய கைகளில் போய் மாட்டாம நீங்களாவே இந்த 1000-2000 செலவு பண்ணி போட்டு அதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, இஸ் இட் ரியலி கிரியேட்டிவா ரிலவெண்டா இருக்கா இந்த ஒர்க்கு அப்படின்றத நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பிஃபோர் நீங்க போய் அதெல்லாம் பண்ணுறது. ஸோ இதுக்கான ஒரு இதுவாக இருக்கு. நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தீசிஸ் தான் இருக்கு. நிறைய நல்ல பிரமாதமான தீசிஸ் தான் புக்காக வராது. ஏன்னா புக்காக போனால் நிறைய செலவாகும். இன்னைக்கு வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட் நிறைய தீசிஸ்
ஸ்மால் இன்ஸ்டியூட் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி, ஐஏஎஸ் அகாடமி, கம்ப்யூட்டர் சென்டர்லாம் முன்னெல்லாம் 200 ஸ்டூடெண்ட் 300 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. அவங்களாம் வந்து கேட்கலாம் புக்கெல்லாம் பண்ண முடியாது. ஜெராக்ஸ் பண்ணி அந்த புக்கே ஜெராக்ஸ் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து அவங்களே நவீனமாக பிரிண்ட் ஆன் அழகாக பண்ணி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயங்களை ஓப்பன் பண்ணி. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் இது ஒரு ஜஸ்ட் தொழில்நுட்பம் தான். அந்த தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய சிறுகதைக்கு நம்ம நவீன இலக்கியத்துக்கு அதனுடைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு இதில் என்னென்னலாம் பண்ணலாம். இப்போ வெளிச்சம் பண்ண மாதிரி பழைய குருஷேத்திரத்தை கொண்டு வந்த மாதிரி நிறைய கொண்டு வரதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி புதுசாக விஷயங்களையும் நம்ம அதிகமாக பிரதிகள் போடாமல் கையை கடிச்சிக்காம ரொம்ப ஒரு சுலபமாக இந்த மாதிரி போட்டு நீண்ட நாளத்துக்கு ஹாப்பியாக, அதாவது இந்த பொருளாதார நெருக்கடியில் நம்ம ஹாப்பியாக இந்த நவீன இலக்கியத்தோட முடிச்சிட்டேன். அவ்வளோதான். மறுபடியும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒரு 5 காப்பி கேட்டுருக்கீங்க. அந்த 5 காப்பி மட்டும் நான் ஷார்ட்டா ஸ்டேட்மெண்ட் பண்ணலாமா? எவ்வளவு கிடைக்கும்? 24 மணி நேரத்தில் கிடைக்கும். 5 காப்பி எல்லாமே 24 மணி நேரம். எல்லாமே மல்டி கலர். இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மல்டி கலர் ரேப்பர் வந்து மல்டி கலராக போட்டு, ஆனால் அந்த ஒரு புக்கே மல்டி கலராக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக டிஜிட்டலில் வந்து கலர் பிரிண்டிங் கிடையாது. இந்த கலர் பிரிண்டிங் கிடையாது. இப்போ வந்து ஒரு பேஜுக்கு வந்து 20 பைசா ஆகும். கம்மி சைஸ் பேஜுக்கு 20 பைசா 22 பைசா பிரிண்ட் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த கலர் வந்து ஒரு பேஜுக்கு வந்து 2000 ரூபாய் வந்து. ஸோ 100 பக்கம் புக்குனா 200 ரூபாய். ஸோ கலரை நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம். வந்து ரேப்பர் கலர் அழகான கலர், அது ஒரு பேஜ் இருந்ததுனால 5 ரூபாய் தான் ரேப்பர். பட் அதான் இன்னும் எல்லாமே கலர் போது மே நாட் பி வெரி வயபிள் கிடையாது. அதனால வி வாண்ட் என்கரேஜ் கலர். ரொம்ப ரேராக இந்த ஸ்கூல் புக்ஸ்லாம் எல்கேஜி யூகேஜி புக்ஸ் எல்லாம் சில ஸ்மால் ஸ்கூலில் 100 காப்பி அந்த மாதிரி போட்டிருக்கோம். பட் அது நாட் வெரி வயபிளாக இருக்காது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சார் வயபிளாக இல்லாமல் பட் த ஆத்தர் வாண்ட்ஸ். சார் கண்டிப்பாக பண்ண முடியும். டெக்னாலஜி வைஸ் இட்ஸ் பாசிபிள். டெக்னாலஜி வைஸ் கலர் இஸ் பாசிபிள். கலர் இருக்கு, கலர் டிஜிட்டல் பிரிண்டர் இருக்கு. இந்த ரேப்பர் வந்து கலர் டிஜிட்டல் தான் இருக்கும். அதுக்கு எவ்வளோ எக்ஸஸ் ஆகும் சார்? மினிமம் எவ்வளோ எக்ஸஸ் ஆகும்? 1 டைம் சார்ஜ் அதான் ஒரு பேஜ் வந்து 2 rupees ஆகும். இது 20 பைசா ஆகும். அதோட 10 டைம்ஸ் அதிகமாக 2 rupees. மல்டி கலர்னாக்கா 10 டைம்ஸ் அதிகமாக காஸ்ட் வந்து வெரி ஹை. PDF கேட்ட எக்ஸ்பான்ஷன் PDF கரெக்டாக கேட்டீங்க. போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் டிபெண்ட் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். நிறைய நிறைய தொடர்கதை எல்லாம் படிச்சிருக்கோம். அதுல வந்து மாணவர்கள் பத்திரிகைகள் படங்களோட வரும். பட் அதே புத்தகம் அப்படிங்கும்போது பார்த்தா டெக்ஸ்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் வச்சுங்க, ஒரு 20 பப்ளிஷர்ஸ் they have printed, பட் எல்லாமே வந்து ஃபுல்லா டெக்ஸ்ட் தான். அந்த படங்கள்லாம் we have to see. ப்ராபபிலி யாராவது இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த படங்களோட போட்டாங்கன்னா ரொம்ப பிரமாதம். அதாவது நான் வந்து ஒரு புக்கு போனேன் வானதி பதிப்பகத்தில் பலே பால் பலே பால் ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் நம்ம சின்ன என்னோட வயசுக்காரங்க எல்லாரும் படிச்சிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பலே பால். இன்னைக்கு வந்து பலே பால் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி அதே படங்களோட அதே பலே பால் திருப்பி எங்கள் ஆஃபீஸில் பண்ணுவாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். எங்கள் ஆஃபீஸில் பலே பால் வீட்டுக்கு எதுவுமே உட்காந்து படிச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நாஸ்டாலஜிக்கு ஒரு மெமரி இருக்கு நமக்கு. அந்த படங்களோட ஜெயராஜ் படத்தோட இவரோட படத்தோட கோகுலோட படத்தோட மெமரி இருந்தால் இன்னைக்கு யாராவது அதை முயற்சி பண்ணால் அதே இதை வந்து திருப்பி பண்ண முடியும். இந்த ஒரே விஷயம் இந்த காப்பி ரைட்டிங் ஒரு மேட்டர் இருக்கு. அதை மட்டும் நீங்கள் நம்ம கவனிச்சுக்கணும். குருட்சேத்திரத்து காப்பி ரைட்டிங் நபர்களுக்கு பாலிசே கிடையாது. அதனால சந்தோஷமா நம்ம போட்டுக்கலாம். வேற சில விஷயத்துக்கு கொடுக்கலாம். நீங்க தான் பாலிசு அடைவீங்க தான் பாலிசு. ஓகே. பட் மற்ற விஷயங்கள் காப்பிரைட் பிரச்சனை இல்லாத நிறைய 18th century புக்கு 19th century புக்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கமலாபார் சரித்திரமா இருக்கலாம். மற்ற பெரிய கேனன் தமிழ் கேனல் ஏதாவது திருப்பி அதே மாதிரியான புக்கை திருப்பி கொண்டு வரும். 10 காப்பி 20 காப்பி வைக்க போட்டு குறைந்த பொருளாதாரத்தில் அழகாக புக்கை வந்து ஆக்சஸ் கொண்டு வரும். ஸோ நாலேஜ் வந்து பிகம்ஸ் வெரி ஆக்சஸ். அப்புறம் புத்தகம் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு
எல்லாம் கிண்டல் அந்த மாதிரியான பல மென்பொருள்கள்லாம் வந்துருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி பிரிண்டிங்க்கு இன்னும் வரைக்கும் புத்தகங்களை கையில் அக்சஸ் பண்ணுறதுக்கோ புத்தகங்கள் படிக்கிறதுக்கோ அந்த அந்த ஆர்வம் வந்து வெஸ்ட்லையும் சரி நம்ம ஊர்லேயும் சரி குறையாம இது இந்த பிரிண்டிங்கிறதே ஒன்று டிஸ்டிங்க் ஆகிடும். சில பேர்லாம் சொல்லுவாங்க பிரிண்டிங்னே ஒன்று எப்போ இருக்காது எல்லாரும் கம்ப்யூட்டர் அதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கும் ஃபிசிக்கலாக ஒரு புக்கை தொட்டு பார்க்குறப்போ அதை அந்த மாதிரி படிக்கிறதுக்கு அனுபவம் வந்து கண்டிப்பாக வேறு எந்த டெக்னாலஜியும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அது அதனால இந்த விஷயத்துக்கு எப்பவுமே ஒரு எல்லாமே இருக்கும். ரொம்ப பேசிக்கான ஒரு முன்னாடி கையால் எழுதி ஒரு டைம் வச்சுக்கணும். வாட் இஸ் த ப்ரொசீஜர் அது மாதிரி கொடுத்தா உங்களால் அதுக்கு முன்னாடி டிடிபி பண்ணணும். ஆமாம் ஆமாம், அதாவது எல்லாம் ஆஃப்செட் ஆனாலும் டிஜிட்டல் பிரிண்ட் ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது வந்து அது வந்து டிடிபி டெஸ்க்டாப் பப்ளிஷன் நிறைய வந்து டெஸ்க்டாப் பப்ளிஷன் அவங்க தான் சில சாஃப்ட்வேர்லாம் வச்சு நீங்கள் மேனேஜ்மெண்ட்டாக எழுதி கொடுத்ததையோ வேறு மாதிரி டைப் பண்ணி கொடுத்ததையோ அவங்க வந்து லேஅவுட் பண்ணுவாங்க, பேஜினேஷன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அதை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் நாங்கள் ரெடி டு பிரிண்ட்ன்ற அந்த சிடி எங்ககிட்ட வரும், நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக அது அப்போ ஒரு பேஜுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் 15 ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க. 100 பக்கம் அது ஒரு செலவு இருக்கும். 1000 ரூபா 1000 ரூபாய் செலவு. அது ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட். நீங்கள் எப்போ திருப்பி 15 காப்பி 20 காப்பி போடும்போது அந்த அந்த சிடி அப்படியே போட்டுகிட்டே இருக்கும். சார் அந்த இது பண்ணுறது வந்து யூ வில் டேக் கேர் ஆஃப் உங்களுக்கு மெட்டீரியல் மேட்டர் வந்து டைப் பண்ணி கொடுத்தா அந்த பேஜ் மேக்கிங் வாட் எவர் பண்ணலாம் ஆர்கனைஸ் சப்ஜெக்ட் கொடுத்தா டிடிபி போட்டு பிரிண்ட் பண்ணி கையிலே டைப் பண்ணி நான் நினைச்சு ஆஃபீஸ் எங்க ஒரு பிசினஸ் ப்ரொமோஷனா வரேன். நான் வந்து ஒரு சிறு பத்திரிகை அப்படிங்கிற ஒரு நீங்க வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு அதை பண்ணி நீங்க பிடிச்சமான உங்க விஷயம் நீங்க உங்க நாஸ்டாலஜிக்கா இருக்கிற விஷயத்த நீங்க திருப்பி அது வந்து எந்த பொருளாதார கிளச்சஸ், அதாவது இதெல்லாமே 1000 2 நான் சொல்ற விஷயம் எல்லாமே உங்க கையில ஒரு புத்தகம் வரணும் 1000 2000 3000 புத்தகம். இப்போ சந்திரமொழி நடிச்சுலாம் பில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் 500 ரூபாய் 20 காப்பி 30 காப்பி ஒரு காப்பி 40 ரூபாய் 20 காப்பி கேட்பாரு 800 ரூபாய். அது 800 இன்னைக்கு வந்து 80% ஆஃப்செட்டும் 20% பிரிண்ட் ஆன் டிமாண்டும் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பிரிண்டிங் என்னெல்லாம் நடந்துருக்கு அது 20% ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் சொல்றேன் 5 வருஷத்துல 80% பிரிண்ட் ஆன் டிமாண்ட் எந்த அளவுக்கு இது சாத்தியம் இல்லை. பட் ஈ predict that this is going to be the thing அப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க பண்ணும்போது வந்து கான்டென்ட் ரைட்டிங் இல்லையா, லிட்டரேச்சர் சயின்ஸ் ஸோ நான் கண்ணாம எல்லாமே கொடுத்தேன். எல்லாம் கண்டென்ட் பற்றி எனக்கு நான் வந்து ஜெர்மன் புக்கெலாம் படிக்கிறேன், சைனா புக்கெலாம் படிக்கிறது, லாங்குவேஜ் கூட எனக்கு வெளி லாங்குவேஜ் தெலுங்கு புக்கெலாம் நிறைய எல்லா வெரைட்டியும் வரும். அது வந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க சம்மந்தமான ஆட்கள். ஸோ யார் வேணாலும் கொடுத்தாலும் நான் பிரிண்ட் பண்ணுவேன். அது உண்மையே என்னுடைய மதம் வந்து ரைட்டர் அப்புறம் பாப்புலேட் இருக்குன்னா அம்மா வந்து இந்த கரண்ட் கான்டெஸ்ட் எழுதுறதுக்கு So அம்மா வந்து சரி டிரான்ஸ்லேஷன் பண்றது ஈஸியா இருக்கும் வித்அவுட் எனி ஐடி வயலேஷன். ஜூன் பேர்னையுடைய 20,000 லீக்ஸ் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை டவுன்லோட் பண்ணி கொடுத்தேன். அதை வந்து within 6 months 40 chapters she translated. But unfortunately I have not taken pains to publish it because எல்லாத்தையும் டைப் பண்ணுவோம், அப்புறம்
வேஸ்ட் ஆகும். இந்த பப்ளிஷிங் இந்த பிரிண்டிங்கிறது இவ்வளவு பெரிய சுமையா இருக்கிறதுனால அது லைட்டுக்கே வராது. இந்த லைட்டுக்கு வராம அப்படியே டிஸ்ட்ரிக்ட் மறைஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே லைட்ல கொண்டு வந்துடலாம். வெதர் இட் இஸ் கிரிட்டிக்கலி வேலிட் ஆர் நாட் அப்புறம் சமூகம் தீர்மானிச்சுக்கலாம். அட்லீஸ்ட் அந்த லைட்ல கொண்டு வரணும். யூ கேன் பிரிங் இட் இன்டு தி பப்ளிக் மைண்ட். அதுதான் இதனுடைய சாத்தியம். இதனுடைய another interesting thing about the sharing, I'm not taking much of it. No, please. இது முதல் மைல அந்த சினி ராகத்துல ராகல பத்தி ஒரு புக் ஒன்று பண்ணேன். அது பண்ணனா அப்புறம் then I went to all publishers and literally as a sales person I had to wait to meet them. அப்புறம் it was painful. But then I thought I will print it. Students are போய் offset print பண்ணேன். So around 100 pages or something like that. For 2005 book release function achieve பண்ணேன். 500 copy போட்டா 500 copy 3 months was sold out. And again I went for 1000 copies, 700 copies sold out. So I undergone all whatever you said, pain areas alla. So நீங்க இந்த பிரிண்ட் அவுட் பண்ணா you won't feel the pain. That's a pleasure. Printing ஒரு pleasure கிடைக்கும். நீங்க ஒரு இதுவே இல்லாம கேஷுவலா இருப்பாங்க. You don't have to. நிறைய பேர் வீட்ல பரன் தான் நிறைய வீட்ல எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்லாம் பெரிய பிரச்சனை வரும். ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய இலக்கிய ஆர்வலரா இருப்பாங்க. அப்புறம் வீட்டு ஸ்பேஸ் இல்ல ஸ்பேஸ் வீட்டுல வந்து திட்டுவாங்க. வீட்டுல பண்ணாம திட்டுவாங்க. மழைப்பாயிடும், டேம்ப் ஆயிடும், so many problems. ஒரு இண்டஸ்ட்ரியான ஒரு விஷயம் நானா சொல்றது பாரதி அவர் வந்து ஸ்பீடா எழுதிட்டே இருப்பார். அவர் ஒரு நாவல் எழுதினார், எழுதி அதை பிரிண்ட் பண்ணார். பிரிண்ட் பண்ணி அது விற்க முடியாது. மாமனார் வீட்டில் மரம் நடக்குது. அவர் பேப்பர் அது என்ன நாவல் தெரியல. ஒரு பர்టిక్యులர் இது கண்ணாடி நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அடிக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு பர்టిక్యులர் காம்பினேஷன், அந்த காம்பினேஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க டெக்ஸ்ட் அடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஷீட் ஃபில் பண்ணீங்கன்னா அது அப்படியே வரும். அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ் 40 பக்கம் பேஜ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேஜ் 40வது பக்கத்துல கடைசி பக்கம் பிரிண்ட் ஆகி வரும் ஃபர்ஸ்ட் ஷீட்ல. அடுத்த பிரிண்ட்ல வந்து செகண்ட் பேஜ் அண்ட் 38 பேஜ். சோ அதை நீங்க அப்படியே எடுத்து ஸ்டேபிள் பண்ணி if you want to circulate to your close friends it is possible. I have done that. சொல்லுங்க. இல்ல நீங்க புக்கா இது பண்ண அப்புறம் அது இந்த இ கன்வர்ஷன் அதுவும் பண்ண முடியுமா அந்த புக்கை? நீ கன்வர்ஷன் தான் அப்படினா இது மார்க்கெட்ல கொடுக்கும்போது அது இதுவே தானே இது வருது. அப்படியே பெரும்பாலும் நீங்க ஸ்கேன் பண்ணாலும் அது ஒரு டிஜிட்டலா தான் இருக்கும். வீடியோ ஃபார்மட்ல நீங்க ஸ்கேன் பண்ணாலும் அப்படியே ஆமா அப்படியே அது ஏதோ கன்வர்ஷன் எடுத்தீங்கன்னாங்க ஒரு பேஜுக்கு 2 ரூபாய் ஆகும் கன்வர்ஷன். சிம்பிளா வந்து இப்போ வந்து பெரும்பாலும் தமிழ்ல ஒரு சொல்றது கேட்கும்போது பெரும்பாலும் எல்லாருமே இந்த டிரான்ஸ்லிட்டரேட் இருக்குது. கூகுள்லயோ இதுல அதுதான் அடிக்கிறாங்க. 90% அதான் அடிக்கிறாங்க. அதை அடிச்சுட்டு பிடிஎஃப் பார்த்துக்கிறோம். அவ்வளவுதான். அந்த பிடிஎஃப் ஃபைல் அது அப்படியே புக்கா கொண்டு வரணும். ஒரு டிலிவரி பண்ண ஒருத்தரே வேணாம். நீங்க டைப் படிச்சீங்கன்னா பிரச்சனை சேவ் as PDF sir, word document போயிருக்கிறதுல சேவ் as document இருக்குல்ல, சேவ் as PDF போடுறீங்க. அதுல என்ன சில பிடிஎஃப் நிறைய பேர் எம்எஸ் வேர்ட்ல இ-காப்பி ஒன்று இருக்கு. சில சரியா வராது. அவங்க மாத்தி பிரிண்ட் பண்ணு. அதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க PDF எடுத்துட்டு கிண்டில் இருக்குன்னாங்க அது வேற ஒன்றும் பண்ண முடியாது. கிண்டல் அவங்களோட அக்ரிமெண்ட் பண்ணி தனியா ரெண்டை பத்தி கிண்டில்ல போடுறதுக்கு கேட்கலண்ணா. கிண்டில்ல போடுறதுக்கு வேண்டிய பேர் நம்ம வட்டலாம். பட் அதுக்கான ஒரு உருவாக்கம் இருக்குன்னு கேட்கிறேன். இதே கிண்டல் மாதிரி தானே. நீங்க வீட்லயே கூட இப்ப நான் புக் இருக்குல்ல எனக்கு இல்ல, நான் பண்ணி கிண்டில்ல போடணும்.
ஆச்சுன்னா அதேதான். அமேசான் வெப்சைட்ல வந்து அவங்க ஃபார்மேட் என்ன மாடல் எந்த வேணும்னு கேட்டாங்க. நான் 21 ரூபா போட்டாச்சு. ரெண்டுல 21 ரூபா போட வெரி ஈஸி. அதுக்கு வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா அந்த இதே ஒரு யூனிக்ல டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க, அதை நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணால் நீங்கள் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது வந்து பெரிய பேமெண்ட்லாம் வராது. பட் உங்கள் புக்கு ரீச் ஆகுது, எவ்வளோ பக்கம் படிக்கிறவங்க சரி, அது ஈஸி. எது ஒன்றும் ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியது. இ புக்கா போய் நிறைய சேம் இதை வந்து you can upload it. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு பெரும்பாலும் தெரியும் குறைந்தபட்சம் ஒரு 50% மேல புத்தகம் போடுவாங்க. அப்படியா? ஈஸ்வரன் நேரம், ஒற்றவன் நேரம், சார் எல்லாருமே பெரும்பாலும் எல்லாருமே வந்துருக்கிறவங்க பாதி பேர் கூட புத்தகம் அவங்க எழுதிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அந்த புக்கில் வந்து 1000 காப்பி என்ன பண்ணுறது தெரியாது. புக்கு போட்ட உடனே எனக்கு தெரிஞ்ச நண்பர் எல்லாம் போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது வெளியில் சொல்ல 1000 காப்பி 800 காப்பி அடிச்சுவாங்க. என்னதான் நண்பர்களுக்கு பிடிச்ச 20 காப்பி 50 காப்பி 100 காப்பி போயிடும். ரிவ்யூ கிடைக்கணும் 50 காப்பி போயிடும். கடையில் கொடுத்து திருப்பி போய் வாங்கி உண்மையை வீட்டை வாங்கி எல்லாருக்கும் இதில் ஒரு 750 புக்கு அதில் வந்து நம்ம புக் பண்ணிருக்கோம். அதெல்லாம் அப்கோர்ஸ் ஆசைக்காக கிடைக்கும். இப்போ வந்து போகும் ஈஸ்வரன் தெரியும். இருக்கும் பாதி பேருக்கு மேலே புக் பண்ணுவோம். எனக்கு இன்னொரு சின்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கலாம் கூட ஒரு சின்ன நான் எழுத்தாளர் கிடையாது. ஒரு இந்த அமைப்பு நடந்த சுந்தராஜன் நான் தான் ஒரு சாட்சி பண்ணி பேங்க்ல ஒரு 25 வருஷம்